ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறோம். இதை பொடிசாக கட் பண்ணிக்கிறோம். இல்லைங்க, இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணியாச்சு. அதுக்கு நம்ம வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்க அதில் போட்டுக்கணும். இதை நம்ம ஒரு பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகப்படும். உருளைக்கிழங்கு இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் பெருங்காயப்பொடி, இந்த உருளைக்கிழங்குக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு, மிளகாப்பொடி 1 ஸ்பூன், தனி மிளகாப்பொடி, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லா சாதத்தோடையும் வச்சு, லெமன் சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம் இதோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப காரமாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். செஞ்சு பாருங்கள்.